அடுத்தது நம்முடைய பார்லிமெண்ட்டில் ஒரு பெரிய தகராறு யாருக்கும் டிஆர் பாலு, திமுகவை சேர்ந்தவர், முன்னாள் மத்திய மந்திரி, ஒரு 3-4 தடவை ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக எம்பியாக இருக்கார். அவருக்கும் இப்போ முருகன் இப்போ தான் போய் மத்திய மந்திரியானவருக்கும் வார்த்தை போல்னா அவர் முருகன் எதையோ எந்திரிச்சு பேசுகிறார். உடனே டிஆர் பாலுக்கு கோவம் வந்துடுது. டிஆர் பாலு பார்லிமெண்ட்டில் தன்னை ஒரு தாதான்னு நினச்சிக்கிட்டு செயல்பட்டார். அங்கே ஒரு சபாநாயகர் இருக்கார்ல, மற்றவங்களே பேசாத உட்காருன்னு சொல்ல டிஆர் பாலுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? மனசாட்சிப்படி தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் என்ன சபாநாயகரா? இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் ரவீந்திரன், ஓபிஎஸ்னுடைய பையன், அப்போ தான் எம்பி ஆகி உள்ளே போயிருக்கார். அவர் எந்திரிச்சு பேசினாட்டியார் உட்காரு அப்படிங்கிறாரு, தாதா மாதிரி. சபாநாயகர் அங்கேருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. வடநாட்டில் இருக்கிற சபாநாயகர்லாம் ரொம்ப அமைதியானவங்க, ரவுடித்தனெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால் இவங்க சாதகமாக பயன்படுத்தி இவங்களே சபையை நடத்துகிறதே. ரவீந்திரன் உட்கார், பேசக்கூடாது அப்படின்னு இவரே இது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி இவர் முருகன் பேசுகிறார், யூ ஆர் அன்ஃபிட், நீ தகுதி இல்லை, உட்காருங்கிறார். Why do you interfere? Please sit down. You don't have any. Please sit down. Please sit down. I know how to. Please sit down. You are unfit to be a member of parliament. Please sit down. அதை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? சபாநாயகர் பார்த்து சொல்லுவார்ல, தாதாக்கள்னா நீங்கள் சட்டசபையில் தான், தமிழ்நாடு சட்டசபையில் தான் தாதா மாதிரி சபாநாயகர் சட்டையை பிடிச்சி எழுப்பீங்க. இதெல்லாம் தனபால்னு ஒரு அவர் இருந்தார் சபாநாயகர், என்னென்ன வேலை பண்ணீங்க? சட்டையை பிடிச்சி இழுத்து, கையை பிடிச்சி இழுத்து, கீழே பிடிச்சி தள்ளி, திமுக உறுப்பினர்கள் என்னென்ன வேலை பண்ணீங்க? அது மாதிரி பார்லிமெண்ட்டை நினச்சிட்டாங்க. இவங்க சொல்கிறதான் நடக்கணும், இவங்க சொல்கிறதான். அவர் என்ன சொல்கிறாரு? நீ தகுதியற்றவன், மந்திரிக்கு தகுதியற்றவன் அப்படின்னு சொல்கிறார் டிஆர் பாலு முருகனை பார்த்து. நான் என்ன கேட்குறேன், 2009 மந்திரி சபை அமைக்கும்போது இவர் இப்போ பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கு டிஆர் பாலு மந்திரியாக போட மாட்டேன்னார். நீங்கள் மந்திரியாக இருப்பதற்கு தகுதியற்றவர்னு சொல்லி உங்களையும் ராசாவையும் போட மாட்டேன்னார். அன்னைக்கு மன்மோகன் சிங்கால் தகுதியற்றவர்னு சொல்லப்பட்ட, மந்திரி பதவிக்கு தகுதியற்றவர்னு சொல்லப்பட்ட டிஆர் பாலு இன்றைக்கி முருகனை பார்த்து நீ மந்திரிக்கு அன்ஃபிட்டு, தகுதியற்றவன்னு சொல்கிறது எப்படி சரியாக வரும்? பழசை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் டிஆர் பாலு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்கள் ஒன்றும் தாதா இல்லை பார்லிமெண்ட்டில். நீங்கள் சபாநாயகர் இருக்கார், யாரையும் பேசாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த வித அடிப்படை அதிகாரமும் இல்லை, தகுதியும் கிடையாது. அதனால் புரிஞ்சுக்கங்க, இது ஒன்றும் தமிழ்நாடு சட்டசபை இல்லை, பாராளுமன்றம். அங்கே சர்டன் அமௌண்ட் ஆஃப் டிசிப்ளின், அதாவது கொஞ்சம் ஒழுக்கத்தை இங்கே கடைப்பிடிக்கணும். பார்லிமெண்ட்டின் ஒழுங்குமுறைகளை எல்லாம் நீங்கள் இது பண்ணணும். ரவுடித்தனெல்லாம் சட்டசபையோடு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு சட்டசபையோட. அவர் என்ன கேட்குறாரு? வெள்ள நிவாரண தொகைக்காக நான் கேட்குறேங்கிறார். அப்போ ஒரு தமிழனுங்கிற முறையில் இந்த ஒரு முருகன் நமக்கு ஆதரவு கொடுக்காம இடையில குறுக்கிட்டு பேசுகிறாருங்கிறார். தமிழனுங்கிற முறையில் குறுக்கிட்டு பேசணுமா? தமிழங்கிற முறையில் அன்றைக்கி 2009 தமிழர்களை வெட்டி குவிக்கும்போது இதே டிஆர் பாலு, நீங்கள் மந்திரியாக இருந்தீங்களா இல்லையா? நீங்கள் எம்பியாக இருந்தீங்களா இல்லையா? அன்னைக்கு தமிழனுக்காக உங்கள் திமுகவை சேர்ந்த எந்த எம்பியும் குரல் கொடுத்தீங்களா? இன்றைக்கி வெள்ள நிவாரணமாக முருகன் தமிழனா, அவர் குரல் கொடுக்க அதுக்கு பதிலாக இடையூறு செய்கிறாருங்கிறார். இவர்களுக்கு ஒரு நியாயம், மற்றவர்களுக்கு ஒரு நியாயம். உங்களுடைய சரித்திரத்தெல்லாம் ஒன்றுன்னா புட்டு வச்சோன்னா நீங்கள் பார்லிமெண்ட்டில் பேசவே முடியாது. ஏன்னா அன்றைக்கி என்ன பேசுகிறீங்களோ அதுக்கு எதிர்மறையாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் நடந்திருப்பீங்க. எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறத டிஆர் பாலுவுக்கு பதிலாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கடுத்தது இடையில ஒரு இந்த விஷயமும் சொல்லணும். இந்த கருப்பு சட்டைக்காரங்க திமுககாரங்கன்னு நான் பேசணும். ஒன்று நிறைய பேர் எனக்கு இதில் சொன்னதாக கேள்விப்பட்டேன். என்னென்னா, நீங்கள் கருப்பு சட்டை போட்டிருக்கீங்களேன்னு என்ன சொன்னதா கேள்விப்பட்டேன். நான் போடுறது கருப்பு சட்டை கிடையாது, கருநீலம் சட்டை தான் நான் போடுவேன். ஜோசியர்களுக்கு நல்லா தெரியும், சனி பகவானுக்கு கருநீலம் சட்டை தான் அதிர்ஷ்டமானது. எனக்கு சனி தசை நடக்கிறதுனால நான் கருநீலம் அதை தான் போடுவேன். கேமராவில் பார்க்கும்போது உங்களுக்கு அது கருப்பாக தெரியும். நாங்கள் எப்பவும் கருப்பு சட்டைக்காரர்களுக்கு எதிரானவர்கள். ஆனால் நான் வழக்கறிஞராக இருக்கிறதுனால நாங்கள் கருப்பு கோட்டை தான் போடணும், கருப்பு கவுனத்தான் போடணும். ஏன் அதில் மட்டும் கருப்பு போடுறேன்னு என்னையே கேட்க முடியாது. அதை போட்டால் தான் கோர்ட்டு உள்ளே விடுவாங்க. அதனால் நாங்கள்
கோர்ட்டுக்காக அந்த சட்டையை போட்டாலும் சாதாரண இதில் வந்து நான் கருநீலம் சட்டை தான் போடுவேன். அதனால் எங்களுக்கும் கருப்புக்கும் சம்பந்தம் இல்லை, நீதிமன்றத்துக்கு மட்டும் அதை அணிவது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். அடுத்தது